கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. ஏன் உள்ளாம் தேவனே, சதகாலமும் உள்ளவரே. ஏன் உள்ளாம் தேவனே, நீர் என்றும் உயர்ந்தவரே. ஏன் உள்ளாம் தேவனே, சதகாலமும் உள்ளவரே. ஏன் உள்ளாம் தேவனே, நீர் என்றும் உயர்ந்தவரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்ற மாற்றின தேவன் நீரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்ற மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. ஏன் உள்ளாம் தேவனே, சதகாலமும் உள்ளவரே. ஏன் உள்ளாம் தேவனே, நீர் என்றும் உயர்ந்தவரே. ஏன் உள்ளாம் தேவனே, சதகாலமும் உள்ளவரே. ஏன் உள்ளாம் தேவனே, நீர் என்றும் உயர்ந்தவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ என்றால் எருசலேமில் பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை. உங்கள் பெயர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னான். இந்த புதிய மாதத்திலும் இந்த கால வேளையிலே வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் இன்றைக்கு எனக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை என்ன என்று ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீங்கள் விரும்பி தேவ சமூகத்திலே தேவ சித்தத்தின்படி காத்து கொண்டிருக்கிற உங்கள் காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவாராக என்ற இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 37:5 வாசித்து பாருங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
commit thy way unto the Lord, trust also in him, he shall bring it to pass. He shall bring it to pass. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிற அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வாராக. ஆமென். 1 சாமுவேல் 14:6 யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா. யோனத்தானுடைய அற்புதமான வார்த்தை பாருங்கள். அவன் சொல்கிறான், நமக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில அறிக்கை செய்யுங்கள், விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். தேவன் எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்பது நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் காரியத்தை நடப்பிக்கிறவர், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். பொதுவாக சொல்லுவார்கள், கைக்கு எட்டினது வாய்க்காம போயிடுச்சேன்னு சொல்லுவாங்க. வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானை உடஞ்ச கதைன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த காலவேளையில நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாகிய அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்ற இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். ரூத் 3:18 நகோமி ரூத்தை பார்த்து ஒரு அற்புதமான வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இலை பார மாட்டான். ஆமென். அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் முன் இலை பார மாட்டான். அருமையான என் மகளே ரூத், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ பொறுத்திரு. பாருங்கள், போவாஸ் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய நிழலாட்டமாக பேசப்படுகிறார். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் நீ பொறுத்திரு. உன் காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவாராக. தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஜீவனுள்ள தேவன் உங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவாராக. ஆதியாகமம் 24:50 வாசித்து பாருங்கள். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் உமக்கு நலம் பலம் சொல்லக்கூடாது என்று லாபான் வீட்டார் தேவனுடைய நடத்துதலை நினைத்து பார்த்து இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே வாய்ப்பதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பல காரியங்கள் நிறைவேறாமல் தடைபட்டிருக்கலாம். பல காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்ற ஆவலோடு தேவ சமூகத்தில் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வாராக. பரிசுத்த வேதத்திலே பல காரியங்களை தேவன் தம்முடைய கரத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்திருக்கிறார். பரிசுத்த வேதத்திலே இந்த காலவேளையிலே எப்படிப்பட்ட காரியங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாய்க்க செய்கிறார்? பல காரியங்கள் உண்டு. 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். ஆமென். எப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்கிறார்? 3 காரியத்தை சொல்கிறேன். 1 சுகத்தின் காரியம், நம்பர் 2 நிந்தையின் காரியம், நம்பர் 3 வெற்றியின் காரியம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், சுகத்தின் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 38:14 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன்,
புறாவை போல புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். I oppressed undertake for me. ஆண்டவருடைய அற்புதமான நாம மகிமைப்படுவதாக. என் காரியத்தை நீர் எடுத்துக்கொள்ளும், undertake for me. ஆனால் தமிழ் பதம் ஆங்கில பதத்தை காட்டிலும் மிக அழகாக இருக்கிறது. என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். Lord, take the thing upon me. என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். கர்த்தாவே, என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். நமுட்டை போல தகைவிலான் குருவையை போல கூவினேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எந்த காரியத்தை பற்றி பரிசுத்த வேதம் இங்கு சொல்கிறது? இரவும் பகலும் நமுட்டை போல தகைவிலான் குருவியை போல கூவினேன், அழுது புலம்பினேன் என்று சொல்கிறான். எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதி நிமித்தம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இரவிலே தூக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்து எப்பொழுது பொழுது விடியும் என்று காத்திருக்கிற அனுபவம். பொழுது விடிந்தால் எப்பொழுது இரவு வரும், கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்கிற நிலை. உங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற அலக்கழிப்பு நிமித்தம் வேதனையோடு தத்தளிப்போடு நமுட்டை போல தகைவிலான் குருவியை போல கூவுகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். ஏசாயா 38 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். யூதாவின் ராஜாவாகி எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான பொழுது அவன் எழுதின அற்புதமான வார்த்தையை பாடலாக பாடினது தான் ஏசாயா 38 அதிகாரம். அந்த வார்த்தையிலே அவன் சொல்கிறான், தான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன் தவிப்பை, தன்னுடைய விருப்பத்தை பாடலாக பாடினது தான் ஏசாயா 38 அதிகாரம். அதிலே அவன் சொல்கிறான், என் கண்கள் பூத்து போயின, இரவும் பகலும் புலம்பி அழுது கொண்டிருக்கிறான். அவனுடைய உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை தான், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே தன்னுடைய சரீரத்திலே காணப்பட்ட வியாதி நிமித்தம் சோர்ந்து போய் தத்தளிப்போடு வேதனையோடு கைவிடப்பட்ட நிலையிலே அவன் கதறுகிறான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை மருத்துவர்கள் கூறியிருக்கலாம், சீக்கிரமாக நீங்கள் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை கைவிட்டிருக்கலாம். உள்ளத்திலே காணப்படுகிற சோர்வினாலே, வேதனையினாலே நீங்கள் தத்தளித்து ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். படுக்கையில் இருந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற வியாதியிலே உங்களுக்கு சுகத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று கதறின எசேக்கியாவை போல நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 5 வசனத்தை, முதல் 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியாவை பார்த்து சொல்கிறான், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர். எசேக்கியாவுக்கு கால்களிலே ஒரு பிளவை வியாதி. It's some sort of cancer. கேன்சரில் அவன் மரிக்கிற தருவாயில் போய்விட்டான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியாவை பார்த்து சொல்கிறான், நீர் மரித்து போவீர். கர்த்தர் சொல்லுகிறார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். பாருங்கள், 2 ராஜாக்கள் 25 அவன் கண்ணீரோடு அழுகிறான். முதல் 5 வசனத்திலே, 3ஆம் 4ஆம் வசனத்திலே சுவர் புறமாய் திரும்பி, கர்த்தாவே, உமது பார்வைக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று கதறுகிறான். ஏசாயாவுக்கு மீண்டுமாக தேவனுடைய வார்த்தை புறப்படுகிறது. அவன் திரும்பி வந்து எசேக்கியாவை பார்த்து சொல்கிறான், 2 ராஜாக்கள் 25 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். I have heard your prayer, I have seen your tears, behold I will heal you. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய ஜனமே, அன்பு சகோதரனே, சகோதரியே,
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, ஆண்டவருடைய கிருபை உங்களை தொடுகிறது. உங்கள் கண்ணீரை காண்கிறவர், உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர், உங்களை குணமாக்கவர் போதுமானவராயிருக்கிறார். என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று கதறி அழுது ஜெபித்த எசேக்கியாவினுடைய காரியத்தை கர்த்தர் மாற்றினாரா இல்லையா? உங்கள் காரியத்தையும் கர்த்தர் மாற்றுவார். நெகேமியா தேவனை துதித்தது போல பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று நீங்களும் சொல்லுவீர்கள். மகிழ்ச்சியோடு அவரை பற்றி கொள்ளுங்கள். என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே, அவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் சொன்னேன், அந்த காரியம் சுகத்தின் காரியம். ஆமென். நம்பர் 2, இரண்டாவது நிந்தையின் காரியம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இட்ஸ் a reproachable matter. எரேமியா 20ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு பயங்கரமான நிந்தையின் அனுபவத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறான். ஒரு பயங்கரமான நிந்தை. அவனை அடித்தார்கள். அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான். அவர்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி அவர்களை எச்சரிப்பு கொடுக்கும்படி கர்த்தர் சொன்ன பொழுது தேவ வார்த்தை அவன் சொன்னான். ஆனால் ஜனங்களோ அவனை நிந்தித்து அவமானப்படுத்தி அவனை அடித்தார்கள். ஆகவே தேவ சமூகத்தில் நின்று கதறுகிறான். என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் என்று சொல்கிறான். என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். For unto thee have I opened my cause. Open my cause. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். I just thrown it upon you. நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். ஆமென். ஊழியத்தின் நிமித்தம் அவனுக்கு வந்த நிந்தனைகள், வேதனைகள், அவமானங்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, பரிசுத்தத்தை சொன்னதினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழுங்கள் என்று சொன்னதினால், காரணம் இல்லாமல் உங்களை பகைத்து நிந்தித்து உங்களை அவமானப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிற ஏராளமான ஜனங்கள் இருக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தான். என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். I just thrown it upon you. இந்த காரியத்தை அவரிடத்தில் சாட்டி விடுங்கள். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற நபர்களை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே. ஆண்டவருடைய தேவ கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஊழியத்திலே வருகிற நிந்தைகள், அவமானங்கள் நினைத்து சோர்ந்து போய் போதும், ஊழியம் செய்தது போதும் என்று, இனி இந்த பகுதியிலே நாம் இருக்க முடியாது என்று சோர்ந்து போய் போதும் என்று நீங்கள் ஏன் முடங்கி போய் கிடக்கிறீர்கள்? எரேமியாவை போல தேவ சமூகத்தை நோக்கி கதறி பாருங்கள். என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் என்று தேவ கரத்தில் அர்ப்பணித்து பாருங்கள். உங்கள் கண்ணீருக்கும் உங்கள் நிந்தனைக்கும் உங்கள் அவமானத்திற்கும் அவரே காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எந்த இடத்தில் நிந்தை அனுபவித்தீர்களோ, எந்த இடத்தில் அவமானத்தை சுமந்தீர்களோ, அதே இடத்தில் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். For unto thee have I opened my cause. அதைத்தான் வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எப்பேற்பட்ட கவலைகள், கலக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இருக்கலாம், அவர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதம் 55:22 வாசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட்டார் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே,
என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன் என்று அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். அதைத்தான் யாத்திராகமம் 14:14 வாசிக்கிறோம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். I will fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் கர்த்தருடைய ஊழியக்காரனே, ஊழியத்திலே சோர்ந்து போய் அவமானத்தின் நிமித்தம், நிந்தை நிமித்தம் போதும் என்று ஊழியத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, உங்களை அழைத்தவர் கர்த்தர். எந்த இடத்தில் அவமானத்தை, நிந்தையை சுமக்கிறீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் திரளான ஆத்துமாக்களை உங்களுக்கு தந்து உங்களுடைய பெயரை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மகிழ பண்ண என் தேவன் வல்லவராயிருக்கிறாரே. தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து தொடர்ந்து தேவனுக்காக ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எரேமியாவை போல சொல்லுங்கள், என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். அல்லேலூயா. மூன்றாவது வெற்றியின் காரியம் என்று நான் சொன்னேன். என்னோடு கூட எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எஸ்தர் 9:1 ராஜாவின் வார்த்தையின்படியே அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தர் ராஜாவின் சமூகத்தில் எஸ்தர் ராணியாக மாறினால், எஸ்தரினுடைய சித்தப்பா முர்தேகாய் காவல் முற்றத்திலே காவல்காரனாய் இருக்கிறான். ஆமான், பொல்லாத ஆமான் ஆகாசுவேரினிடத்திலே தந்திரமாய் பேசி, இந்த முர்தேகாய் யூதனாய் இருக்கிறபடியால் தன்னை அவன் எழுந்து வணங்க மாட்டுகிறான், எல்லாரும் தன்னை வணங்குகிறார்கள் என்று பொறாமை நிமித்தம், பெருமை நிமித்தம் ராஜாவாகிய ஆகாசுவேரினிடத்திலே பேசி, ஒரு விதமான ஜனங்கள் உம்முடைய ராஜ்யத்திலே பரம்பி இருக்கிறார்கள், அவர்களை அழிக்க வேண்டும் என்று அவர்களை கொல்லுவதற்கு தந்திரமாய் பேசி உத்தரவு பெற்று கொண்டான். எஸ்தர் 3:13 பாருங்கள். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் ஒரே நாளில் சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் சகல யூதரை கொன்று நிர்மூலமாக்க அவர்களை கொள்ளையிட அந்நியர்காரர் கையில் ராஜாவின் நாடுகளெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசா நகரம் கலங்கிற்று. 75 அடி உயரம் தூக்கு மரத்தை முர்தேகாய்க்காக ஆமான் செய்து வைத்திருந்தான். பாருங்கள், இந்த செய்தி முர்தேகாய்க்கு வந்த பொழுது முர்தேகாய் எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறான். யூத ஜனங்களும் முர்தேகாயும் எஸ்தரும் இணைந்து எஸ்தர் 4:16 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம். ராஜாவின் சட்டத்தை மீறி அவர் சமூகத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். பாருங்கள், தேவ சமூகத்திலே 3 நாள் தேவ ஜனங்கள் உபவாசித்தார்கள். ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் 127 நாடுகளில் இருக்கிற யூதர்கள், சிறியவர், பெரியவர், குழந்தைகள் எல்லோரும் கொல்லப்பட வேண்டும் என்ற செய்தி பரம்பிச்சு தேவ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். ஆமென். யாருக்காக 75 அடி தூக்கு மரத்தை ஆமான் செய்தானோ அதே தூக்கு மரத்தில் அவன் மாட்டப்பட்டு அவன் தூக்கில் தொங்கவிடப்பட்டான். அல்லேலூயா. ஜெபம், உபவாசம் தேவ ஜனங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்தது. தேவன் ஜெபத்தை கேட்டார். ஒரு விதமான இக்கட்டிலே நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடன் நெருக்கடி, கடன் பிரச்சனை, வேலை ஸ்தலத்திலே பயங்கரமான பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. சங்கீதம் 50:15 பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வார்த்தையின்படி தேவ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணினார். அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். எஸ்தர்
8:16 பாருங்கள். இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எஸ்தர் 8:15 பாருங்கள். மொர்தேகாய் இளநீல நூலும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பொன்முடியும் பட்டு இரத்தாமிரதம் அணிந்தவனாய் ராஜாவினிடத்தில் புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. ஆமென். ஒரு காலத்திலே சூசான் நகரம் கலங்கிற்று. ஆனால் இப்பொழுது கர்த்தர் காரியத்தை மாற்றினார். வெற்றியின் காரியமாக மாறினது. அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஒருவேளை அது சுகத்தின் காரியமாயிருக்கலாம், நிந்தையின் காரியமாயிருக்கலாம், வெற்றியின் காரியமாயிருக்கலாம். கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். விசுவாசியுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து, வாழ்வளிக்கிற ஒரு அன்பு தெய்வம், உங்களை வாழ வைக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்தை, தேவ சித்தத்தின்படி நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்தை உங்களுக்கு தந்து உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமானது வேளைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் தேவ கிருபை, தேவ ஆளுகை உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சியிலே இந்த வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்து, தேவனே எங்கள் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும், எங்கள் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன், காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரன் I. கிறிஸ்துதாஸ், எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல்போன் 9841298009 மற்றும் 9551181198. இமெயில் iChristdas@yahoo.co.in.